இந்த உடம்பு இசிபில்லா ஹாஸ்பிட்டலிருந்து, விஜயா ஹாஸ்பிட்டலிருந்து, காவேரி ஹாஸ்பிட்டலிருந்து, அப்போலோ ஹாஸ்பிட்டலிருந்து, ராமச்சந்திரா மெடிக்கல் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலிருந்து, சிங்கப்பூர் எலிஜபெத் ஹாஸ்பிட்டலிருந்து, அமெரிக்காவில் இருக்கிற மேயோ கிளினிக் வரைக்கும் இந்த உடம்பு போயிட்டு வந்திருக்கு. அதனால் இந்த டாக்டர்ஸு நர்சஸ் அது மேலெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஏன்னா அவங்களுடைய உதவியால், அவங்களுடைய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜினாலே, அந்த மெடிக்கல் அந்த ஒரு மிராக்கல், அதனால தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கேன். நான் காவேரி ஹாஸ்பிட்டலில் ஒரு மிகப்பெரிய ஹெல்த் இஷ்யூவில் நான் நோயாளியாகவே நம்ம ஆழ்வார்பேட்டா காவேரி ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆகிருந்தேன். அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே எங்கள் மிஸ்ஸஸ்க்கு டாக்டர் பரணி நல்லா தெரியும். அவர் ஃபோன் பண்ண உடனே இம்மிடியட்டாக அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சு, அந்த சீரியஸ்னஸ் எனக்கே தெரியல. பரணி சிவராஜன் 2 பேர் காரை ஓட்டிகிட்டு என்னை பார்த்த உடனே ஆம்புலன்ஸ் கூட எதிர்பார்க்காம, அதே ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி சும்மா ஒரு ஆட்டோ ரிக்ஷா போகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் ஆழ்வார்பேட்டா காவேரி ஹாஸ்பிட்டல்கிட்ட இருந்தாங்க. அங்கே ஃபஸ்ட் எய்ட் அங்கே கொடுத்து, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்கேன் எல்லாம் திஸ்டிங்கெல்லாம் எடுத்து, அதுக்கப்புறம் அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு 1/2 hour 1 hour அவங்க மீட்டிங்கு. இங்கே ஒரே ஒரு டென்ஷன்னு ஃபேமிலியில் எல்லாமே. ஒரு 1.5 hour அப்புறம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இட்ஸ் அ மேஜர் ப்ராப்ளம். இதை ஜஸ்ட் ஒரு 3-4 hours நம்ம இதை ஆப்ரேட் பண்ணணும், இல்லைன்னா 1 day மேக்ஸிமம், அது வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரொம்ப அது டேஞ்சர் ஆகிடும். இட்ஸ் வெரி மேஜர் ஆப்ரேஷன். ஸோ இங்கே நம்ம பசங்க, நம்ம ஃபேமிலி நேச்சுரலி, இல்லைங்க இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, நம்ம அங்கே போகலாம், இங்கே போகலாம், இதுக்கு ஷார்ட்டேஜ் ஃப்ளைட் பண்ணிவிட்டு நம்ம ஃபாரினே கொண்டு போகலாம், அப்படியெல்லாம் அவங்க பேசுகிறாங்க. ஸோ எனக்கு டாக்டர் சேகர் அவர் திஸ்டிங்க வந்தார். அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவர் பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் டாக்டர் ரவிச்சந்திரன் மியாட், அவர்கிட்ட நான் அதுக்குள்ளே அவர் தெரிஞ்சு போச்சு. அவருக்கு நான் கேட்டேன். அவரும் வந்துட்டுருக்காங்க. வந்த உடனே சொன்னாங்க, யார் பண்ணுறாங்க ஆப்ரேஷன்? இந்த மாதிரி சேகர் பண்ணுறாங்க. ஹீ இஸ் த பெஸ்ட், ஹாப்பிலி யூ டூ இட் ஹியர், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சேகர் சொன்னாங்க, அவர் பண்ண அவங்க கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அவர் பண்ண 100% பேஷண்ட்ஸ் 100% எல்லாருமே சக்ஸஸ் தான், ஃபெயில்யூரே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் திஸ்டிங் வந்தது. சரி, ஆப்ரேஷன் தியேட்டர் போகிறதுக்கு முன்னால் சேகர் சொன்னாங்க, 99% கேரண்டிங்க, 1% அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இந்த 99% முடிஞ்சு போச்சு நமக்கு. இந்த 1% தான் நமக்கு மைண்டில் ஏறிடுச்சு. 1%ன்னு சொன்னால் இப்போ எப்படின்னு சொன்னால், ஒரு வீடு, ஒரு நல்ல பங்களா, நல்லா ஷேட்லேயரு, நல்லா கிரானைட்டு, மார்பிள், நல்லா லட்ச கணக்கில் சோஃபா எல்லாம் போட்டு அருமையான வீடு. ஆனால் ஏதோ ஒரு நாகப்பாம்பு இங்கே இருக்குது, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த 1%, அது கம்ப்ளீட்லி அனஸ்தீசியா கொடுக்குற வரைக்கும் அந்த 1% தான் மைண்டில் இருந்தது எனக்கு. இந்த அனஸ்தீசியா கொடுத்து கம்ப்ளீட்லி அந்த ப்ராசஸ் சரியாக ஒரு 6-7 hours ஆச்சு. அதுக்கப்புறம் கண் திறந்து பார்த்தா சக்ஸஸ் அப்படின்னு சொன்னாங்க. ரவிச்சந்திரன் அவர்களை பற்றி நான் டாக்டர்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன். இப்போ நான் ஒரு ஆரோக்கியமாக இப்போ பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே அவர் தான். 2010 எனக்கு அவருடைய இன்ட்ரடக்ஷன் ஆச்சு. ஸோ தட் இஸ் மை லக்கி டே இன் மை லைஃப். நான் வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் சொல்ல விரும்பலை. அங்கே கிட்னி இந்த ப்ராப்ளமில் மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ், கிட்னி ப்ராப்ளம் மெயின். அங்கே இருக்கும்போது அங்கே ட்ரீட்மெண்ட் அவ்வளோ சரியாக திஸ்டிங்கில் எனக்கு டவுட் வந்த பிறகு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாப் நெஃப்ராலஜிஸ்ட் இன் அவர் கண்ட்ரி ரவிச்சந்திரன் அவர்களை என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தென் ஹி டேக்கன் ஓவர், என்னை எடுத்துக்கிட்டு அப்போலேருந்து என்னை ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அப்போவே எனக்கு ஒரு 60% கிட்னி டேமேஜாக இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கேஷன்லேயே கொண்டு அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் திஸ்டிங் ஆன பிறகு, இல்லை இது இங்கே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இஸ் ஸோ கேப்பபிள், யூனோ, ஹீஸ் அ டாப்
ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட். ஜஸ்ட் டெய்லி வந்துட்டு ஒரு 100-120 பேஷண்ட்ஸ் வந்து அவர் பார்க்குறாங்க. அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும்னு சொன்னால் 3 months 4 months எல்லாம் வெயிட் பண்ணணும். அவர் வந்து என்னங்க இங்கே வந்து நம்ம நிறைய வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பெரிய ஒரு செலிப்ரிட்டி, நிறைய பப்ளிசிட்டி எல்லாம் ஆகும். ஸோ இங்கே பண்ண வேண்டாம். ராச்செஸ்டர் அங்கே வந்து மேயோ கிளினிக்னு இருக்குது. ஐ ஹர்ட் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளினிக், த மெடிக்கல் சென்டர் தட் இஸ் தேர். அங்கே போய் நீங்கள் அது பண்ணிக்கிட்டால் பெட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே அவ்வளோ ஈஸி அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. சின்ஸ் த மெடிக்கல் வேர்ல்டு நோஸ் வெரி மச் டாக்டர் ரவிச்சந்திரன், இவர் இன்ஃப்ளூயன்ஸில் வந்து எனக்கு வந்து அங்கே ஃபோன் பண்ணி அங்கே போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து அங்கே வந்துட்டு எனக்கு வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. இன் இஸ் ஓன் எக்ஸ்பென்ஸ் he flew to America to see me there. அந்த டாக்டர்ஸோட அவங்க பேசி he taken so much care. அது பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஒன்று எதுலேயும் கூட அவருடைய ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு கொஞ்சம் எப்படி இருக்கும்னு சொன்னால், எப்பவும் வந்து மருந்தில் வந்து கொஞ்சம் தேன் ஸ்வீட் கலப்பி கொடுத்து பண்ணணும் அப்படியெல்லாம் அவர்கிட்ட இருக்காது. பிளண்ட் ஸ்ட்ரைட், இதுதான் இப்படி தான் இப்படி பண்ணால் இப்படி இருக்கும், இப்படினா இப்படி ஆகாது, அவ்வளோதான், கட் அண்ட் ரைட். அதில் இதே கிடையாது. பிபி பார்க்கறது கூட உட்கார எந்திரி படுத்துக்கோ அப்படின்னு. ஸோ கம்ப்ளீட்லி ஐ வாஸ் நல்லது இதாகும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பரீட்சைன்னு சொல்லலாம். பாலிட்டிக்ஸ் நான் வந்து என்ட்ரு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதாகும்போது அன்எக்ஸ்பெக்டட்லி த கொரோனா வந்துடுச்சு. நான் வந்து இம்யூனோசப்ரசன்ட் மெடிசன் சாப்பிட்டுட்ருக்கேன். கொரோனா வந்து செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் பாலிட்டிக்ஸ் கமிட் ஆகிட்டேன், பின்னாலே போக முடியாது. இந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. நான் டாக்டர்கிட்ட நான் சொன்னேன், இல்லைங்க செகண்ட் வேவே வந்துட்டுருக்கு. ஆஸ் எ டாக்டர் நீங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறது இது பண்ணுறது ஐ காண்ட் இன்டர்ஃபியர் இன் தட். பட் ஆஸ் எ டாக்டர் நீங்கள் வந்து இந்த கேம்பெயினிங் போகிறது, பப்ளிக்கை மீட் பண்ணுறது அதெல்லாம் சேவ் பண்ணக்கூடாது. செகண்ட் வேவ் வந்துட்டுருக்கு. செகண்ட் வேவ் ஜெர்மன், இங்கிலாந்து அங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கெல்லாம் இங்கே வந்து எப்படி வந்து எலெக்ஷன் வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ ஆஸ் எ டாக்டர், as a personal டாக்டர், டெஃபினெட்லி ஐ won't allow you for a campaign. இஃப் அட் ஆல் நீங்கள் அப்படி போகணும்னு சொன்னால் 10 feet தள்ளி தான் போகணும். கேம்பெயின் திசைங்களாக போகும்போது மாஸ்க் போட்டு தான் போகணும், மாஸ்க் எடுக்கவே கூடாது. தீஸ் ஆர் ஆல் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நான் வேன் ஏறினாலே ஃபஸ்ட்டு மாஸ்க் எடுன்னு சொல்லுவாங்க. கூட்டம் வந்து 10 அடியில் சான்ஸே கிடையாது. எப்படி செய்ய முடியும்? இது எப்படி தான் வெளியே சொல்கிறது? சொன்னால் நம்ம பயந்துட்டாங்க பாலிட்டிக்ஸ்க்கு. ஒரு வாட்டி முன்னாலே போன ரெப்புடேஷன் என்ன ஆகும்? இப்படியெல்லாம் எனக்கு வந்து பயமுறுத்து. டாக்டர்கிட்ட சொன்னேன், அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். நீங்கள் சொல்லுங்கள், எந்த மீடியா கூப்பிடுங்க, நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஃபேன்ஸ் அவங்கள கூப்பிடுங்க, நான் சொல்கிறேன். ஃபேக்ட், ஹெல்த், இதுக்கு ஒன்றும் பயப்படாம ஒன்றும் பொய் சொல்லலை. அதுக்கப்புறம் தான் நான் ஓப்பனாக வந்து நான் பாலிட்டிக்ஸ் வரலன்னு சொல்லி இந்த ரீசன் நான் சொன்னேன். தட் இஸ் டாக்டர் ரவிச்சந்திரன் சார். ஸோ இப்போ உப்பை பற்றி எதாவது இப்போ சொன்னேன், நிறைய பேசக்கூடாது, எல்லாம் பேசிட்டாங்க. ஹெல்த் பற்றி எல்லாம் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து நான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த உப்பு இப்போ வந்து நிறைய நீங்கள் வந்து சரக்கு போட்டால், சரக்குன்னா உங்களுக்கு பேர் புரியாது, நிறைய ஆல்கோஹால் போட்டால் லிவர் பாதிக்கும். நிறைய தம் அடித்தா, சீரட் அடித்தா லங்ஸ் மட்டும் பாதிக்கும். நிறைய வந்து ரொம்ப வந்து ஹை ஃப்ரைடு ஐட்டம்ஸ், நிறைய ஆயில் ஐட்டம்ஸ், ஃபேட்டி ஐட்டம்ஸ் ஆட்டா ஹார்ட் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஆனால் உப்பு கிடையாது. உப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா எல்லா ஆர்கன்ஸும் அஃபெக்ட் பண்ணும். இந்த உப்புக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு பவர் இருக்குது. அதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரி சாப்பாடில் வந்துட்டு காரம், அது இது, மசாலா கிசாலா, ஆயில் கீழ் எல்லாம் என்ன போட்டால் கூட கொஞ்சம் உப்பு போட்டால் அதெல்லாம் போயிடும். உப்பு மட்டும் தான் தெரியும். உப்பு கம்மி பண்ணால் கூட தப்பு தான். ஸோ ஒரு மேரேஜுக்கு வந்து அவங்க மிஸ்ஸஸ் போயிருந்தாங்க. ஒரு மிஸ்ஸஸ் போயிட்டு சாப்பாடு சூப்பராக இருந்ததான். யார் அது சமையல்காரன்னு கேட்டிருக்காங்க. அவர் நாராயணன் சொல்லிட்டு பேர். நம்ம வீட்டுக்கு அப்போ வந்து குக்கில் யாரோ வந்து இருந்த குக்கு வந்து இல்லை, அவர் வந்து ஏதோ உடம்பு சரியில்லை. நம்ம வீட்டுக்கு வந்து குக்காக வர்றீங்களா? சரி, கரும்பு சாப்பிட்றதுக்கு கூலியாக கொடுக்கணும். சரி, வந்து ஒரு குக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. சூப்பராக சமைக்கிறாங்க, செம்ம டேஸ்ட்டு.
அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. சரி, வெஜிடேரியன் தான், வெளியில் நான்வெஜ் தான் சாப்பிட்றேன், வெஜிடேரியன் வந்து வீட்டில் தான் வீட்டில் சாப்பிட்றேன். இப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். பட் 2 பேருக்கும் வந்து பிபி ஏறிட்டே இருக்குது. என்னடான்னு பார்க்குறோம், டாக்டர் திஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணுறோம். என்ன பார்த்தோம்னா பிபி, என்னடா இது பிபி ஏறிட்டு இருக்கு, 2 பேருக்கு ஏறிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு, நம்ம நல்ல ஃப்ரெண்டு வந்து இருக்காங்க, அவங்கள வந்து சாப்பாடு வீட்டில் கூப்பிட்டுருந்தேன். ஸோ சாப்பாடு சாப்பிட்டு எப்படி இருக்குது சாப்பாடுன்னு சொன்னால், மற்றவங்களும் சாப்பிட்ருக்காங்க. பட் வந்து உப்பு ஜாஸ்தியாக இருக்குது, ஆயில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பேசிக்குவாங்க. எங்கள் ஃப்ரெண்டாக மூஞ்சி மேலேயே சொல்லிட்டாங்க, ஏன்னா இவ்வளோ உப்பு இருக்குது, இவ்வளோ ஆயில் இருக்குது, எப்படி சாப்பிட்றீங்க அப்படி சொல்லி இப்படியே வருஷக்கணக்காக சாப்பிட்டுருக்கோம் நம்ம வந்து. அதுக்கப்புறம் உடனே கூப்பிட்டு அது சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிபியெல்லாம் கம்மியாச்சு. ஸோ அந்த மாதிரி சமையல் பண்ணிருக்கும்போது நீங்களே வந்து அந்த உப்பு அதை பழகிட்டு வந்து அந்த பழகுன பிறகு வந்து இப்படி தான் அது இருக்கும். மற்றவங்க போட்டு காமிக்கும் வந்து அப்போ தான் தெரியும். அண்ட் இன்னொரு இன்சிடெண்ட் வந்து ஆக்சுவலி நான் சொல்லணும், இது ஆல்ரெடி நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பட் இன்னும் இந்த 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 டைத்தில் நான் வந்து அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ரிஷிகேஷ் நான் வந்து போயிட்டுருக்கோம் போகும்போது 98, 99, 98 அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே வந்து கைலாஷ் ஆசிரமம்னு இருக்குது. அந்த கைலாஷ் ஆசிரமம் வந்து அங்கே வந்து மட்டாதிபதி மெயின் ப்ரீஸ்ட். அவர் வந்து அங்கே வருவாங்க, இந்த சத் சங்கம் இந்த பிரவச்சனம் பண்ணுறதுக்கு அங்கே வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவருக்கு வந்து 84 இயர்ஸ். சரி, நான் வந்து ஒரு தொப்பை அதிசயம் வச்சுட்டு அப்படி வருவார், இல்லைன்னா வள்ளியாக வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, அவர் வந்தால் கொஞ்சம் வயசான விவேகானந்தர் மாதிரி இருக்கார். 61, 62க்குமே சொல்ல முடியாது. அப்படி ஜஸ்ட்டு வந்து கீழே வந்து உக்காந்துட்டு ஒரு பத்மாசனம் போட்டு சரியாக ஒரு 2 hours சரி அவர் பேசினார். ஸோ நானும் வந்து கீழே தான் உட்காந்து 5 மினிட்ஸ்க்கெல்லாம் வந்து 4-5 வாட்டி எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன் கஷ்டமாக. அதுக்கப்புறம் வந்து சத்சங்கம் ஆன பிறகு கேள்வி எல்லாம் வந்து கேளுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கேள்வி கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து மாண்டூக்கிய உபனிஷத், ஈஷோபனிஷத், அதை பற்றியெல்லாம் வந்து வேதாஸ் அதை பற்றியெல்லாம் கேட்டுருந்தாங்க. நான் வந்துட்டு இங்கே வந்து வாட் இஸ் த உங்களுடைய ஹெல்த்தோட சீக்ரெட் என்ன, இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கீங்க அதை சொல்லவே அவ்வளோ ஃபுல்லாக மூடி அந்த மாதிரி அப்படி இருக்காங்க 61, 62. ஸோ அவர் சொன்னாங்க, டெய்லி வந்து 60 இயர்ஸாக டெய்லி 1 hour வாக் பண்ணுறேன், அண்ட் 20 minutes ஸ்ட்ரெச்சிங், ஒரு 4-5 சிம்பிள் யோகா ஆசனாஸ் அது பண்ணுறேன், ஒரு 20 minutes பிராணாயாம். அண்டு சோஃபா மேலே சேர்லாம் உட்காரது கிடையாது, கீழே தான் உட்காருது, தூங்குறது வந்து தரையில் தான். அண்ட் மேக்ஸிமம் இந்த ஒயிட் ஃபுட் ஐட்டம்ஸ் அதை நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன். சுகர், சால்ட், ரைஸ், மைதா, பால், தயிர், வெண்ணெய், மாத்திரை, இதெல்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன். அண்ட் குரு மந்திரம், இந்த குரு மந்திரம் வந்து எப்பவும் ஜபிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏதாவது எண்ணங்கள் வந்தால் அந்த குரு மந்திரம் அதை வந்து ஆட் பண்ணிடுறேன். அந்த எண்ணங்கள் சேர பண்டல் ஆஃப் எண்ணங்கள் தான், பண்டல் ஆஃப் தாட்ஸ், தட் இஸ் மனசு, அதுதான் மனசு. ஸோ எண்ணங்கள் நல்லா இருந்தால் தான் மனசு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ இந்த ஹியூமன் பாடி அது பார்க்கும்போது வாட் எ மெக்கானிசம், என்ன மெக்கானிசம் அந்த சூப்பர் மெக்கானிக் பண்ணியிருக்கிறது. என்ன ஒரு ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இந்த கை வந்துட்டு லப்டப்னு சொல்லி ஒரு 2 hours கண்டினியூஸாக பண்ணுங்க, அவ்வளோதான். 2 நாளைக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது, எடுக்க முடியாது. பிறந்ததுலேருந்து 70 வயசு 80 வயசு வரைக்கும் லேப்டாப் அடிச்சுட்டே இருக்கு. இத்தனை பேருக்கு யார் ஒருத்தரால் அந்த ஒரு மிஷின் பண்ண முடியுமா? 10 வருஷம் 15 வருஷம் கூட தாங்காது. என்ன மெக்கானிசம். பிளட் உடம்புல பசி வச்சான் ஆண்டவன். அந்த பசிக்கு ருசியான சாப்பாடு வச்சான், அப்போ தான் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த நியூட்ரிஷன் பிளட்டெல்லாம் வந்து மாற்றி அதனால வந்து அதுக்கு வந்து அதுக்கு வேறு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நியூட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து அதில் வந்து சேர்த்தான். இத்தனை சயின்டிஸ்ட், இத்தனை ரிசர்ச் சென்டர்ஸ் இவ்வளோ பெருசாக போகிறாங்க. ஒரு ட்ராப்பு பிளட் நம்மளால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது.
இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் சில பேர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தா சிரிக்கிறதா அழகிறதா தெரியாது. நான் இப்போ வந்து 73 வயசு நடந்தாலும் இப்போ வந்து நான் ஒரு ஆரோக்கியமாக நரிசிங்க இருக்கிற காரணம் சொன்னாலே அது என்னுடைய மிஸ்ஸஸ் தான். அதுக்கு காரணம் வந்து கணக்கு அந்த கண்டக்டாக இருக்கும்போது நான் வந்து சில கெட்ட சிநேகிதர்கள் சகவாசத்தால் பலதரப்பட்ட கெட்ட ஹேபிட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப கண்டக்டாக இருக்கும்போதே நான் வந்து 2 வேளையும் நான் வெஜிடேரியன் வேணும், அது மட்டும்தான் வேணும். டெய்லி தண்ணி போடுறது, சிகரெட் எத்தனை பேக்கெட்டுன்னு தெரியாது கண்டக்டாக இருக்கும்போது. இன்னும் பணம் பேர் புகழும் போது எப்படி இருப்பீங்க நினைச்சு பாருங்க. காலையிலேயே பாயா ஆப்பம், சிக்கன் 65. வெஜிடேரியன்ஸ் எல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு. ஆடு மாடு மேய்ப்பது இதை எப்படி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி திங்கிறது ஆக்சுவலா இந்த ட்ரிங்க்ஸு, சிகரெட்டு, நான் வெஜிடேரியன், இது 3 ரொம்ப டெட்லி காம்பினேஷன். இது அளவுக்கு மீறி தொடர்ந்து பல வருஷங்கள் சாப்பிட்டவங்க, சிகரெட் சாப்பிட்டவங்க, ட்ரிங்க்ஸ் வந்து 3 செஞ்சவங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு 60 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்ததே கிடையாது. அதுக்குள்ளேயே போட்டாங்க. 60 வயசுக்கு மேலே வாழ்றாங்க, பெட்ல படுத்து தான் வாழ்றாங்க, நடமாடும். இது நிறைய பேர் உதாரணம் சொல்லலாம், நான் என்னால் வாய் சொல்ல வேண்டாம்னு சொல்றேன். அந்த மாதிரி இருந்த அந்த அண்ணன் அன்பாலேயே வந்து மாற்றணுங்க தான். இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து என்ன சொன்னா கூட விட முடியாது, விட முடியாது. அது அவரோட அன்பா அதை எப்படி மாற்றி அந்த சிஸ்டம் அதை கொண்டு வந்து கரெக்டான மருத்துவர்கள் வந்து அறிமுகப்படுத்தி அவங்களால சொல்ல வச்சு ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணதே அவங்க தான். நீங்கள் படம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், மேரேஜுக்கு முன்னாலே இருந்த மேரேஜ் அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அதுக்காகவும் நான் வந்துட்டு வைத்தியமர்களுக்கு வந்து நன்றியை சொல்லி இந்த ராதிகேஷி டிராமா மிகப்பெரிய வெற்றி அடையும்.